ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பீட்ரூட் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம நார்மலாக பீட்ரூட் ரைஸ் செய்வோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இது நல்ல பிரியாணி டேஸ்ட்லேயே நல்ல பிரியாணி மாதிரியே வாசனையோட எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நான் குக்கர்லேயே தான் செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு நான் தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு ஸ்டார் அன்னாசி, ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு கல்பாசி இதில் சேர்த்துடலாம். காரத்துக்கு நான் இன்றைக்கி ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் ஒன்று எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வதங்கினா தான் நம்ம புலாவ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக புதினா அப்புறமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், நிறைய சேர்த்துணுன்னு இல்லை. இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசம் போகிற வரை வதக்கிக்கலாம். இப்போது இது கூட ஒரு பீட்ரூட்டை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்படி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்தா தான் புலாவுக்கு நல்லாயிருக்கும். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிறப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அப்போ தான் காயிலையும் நல்லா உப்பு ஏறும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கு நான் இன்றைக்கி சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது ஒரு 250 கிராம் வரும். நீங்கள் நார்மல் ரைஸ்லேயும் ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் இந்த மாதிரி சீரக சம்பா இல்லை பாஸ்மதி இந்த மாதிரி யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணும்போது புலாவ் நல்லா பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீரக சம்பா இல்லை பாஸ்மதி ரைஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரு 2 நிமிஷத்துக்கு அரிசியை நல்லா வறுத்துக்கலாம். இப்போது இது நல்லா வறுத்தாச்சு. இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்த உடனேயே ஸ்டவ்வை ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி குறைய நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அரிசியும் தண்ணியும் சம அளவு வர வரைக்கும் இதை அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். இப்போது அரிசியும் தண்ணியும் சம அளவு வந்தாச்சு. இப்போது ஸ்டவ்வை நீங்கள் ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க. இது மேலே அப்படியே நல்லா ஈவனாக சமம் பண்ணி விட்டுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷத்துக்கு ஃபுல் சிம்மில் அப்படியே விட்டுறலாம். விசில் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சும்மா டம்மியாக வேணால் விசில் மேலே போட்டுக்கலாம். விசில் விட தேவையில்லை. 10 நிமிஷத்துக்கு சிம்மில் இருந்தாவே போதும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அரிசி நல்லா வெந்துருச்சு, நல்ல வாசனையாகவும் இருக்குது. சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரம் அடி பிடிக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் ஏதாவது பழைய தோசைக்கல் இருந்துச்சுன்னா அதை ஏற்கனவே நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த 10 நிமிஷத்துக்கு குக்கரை தூக்கி அந்த தோசைக்கல் மேலே வச்சுட்டு நீங்கள் 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அடி பிடிக்காது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.